Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. இல்ல இப்ப மறுபடியும் தீபாவளியை கொண்டாட வேணாம்னு சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நரகாசுரனை யாரோ நரகாசுரன் இருக்காரு, போட்டதுக்கு அப்புறம் தீபாவளி கொண்டாடலாம்னு நினைக்கிறாரா? அது கரூருக்கு துக்க சம்பவத்துக்காக சொல்றாருப்பா என்ன. ஆனா நரகாசுரனை வதம் செய்யும் வரை தீபாவளி என்பதே கிடையாது. கரூர் சம்பவத்தை ஒட்டி தான். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த குடும்பத்தை நாம் தத்தெடுத்து அந்த குடும்பத்திற்கு தீபாவளிக்கு முன்பே நேரில் சென்று ஆறுதலை தெரிவித்து அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்ற எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவர்களை செல்ல விடாதவாறு இங்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே டிஎம்கே ஐடிவிங்கில் நேற்று இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அந்த அரசியல் கனவை விதைத்தவரே எஸ்ஏசி தான். ஏன்னா அவருக்கு நல்ல அரசியல் தெரியும், நீண்ட கால அரசியலில் பயணப்பட்டிருக்கார், எல்லா தலைவர்களோடும் பயணப்பட்டிருக்காரும் பொழுது இன்றைக்கி ஒரு தந்தையாக இருந்து எப்போயுமே ஒரு மகன் சோர்வடையும் பொழுது நான் இருக்க மகனை நான் பார்த்துக்கிறேன், இறங்கி விளையாடுன்னு அப்பா அப்படி சொல்கிறது ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது கொடுக்குற உத்வேகம் வேறு எதுவுமே கொடுக்காது, எதுவுமே கொடுக்காது. நீ கூட எவனை வேணால் வச்சுக்க. இந்த இடத்துல இந்த நேரத்தில் இவர்களால் களத்துக்கு போக முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது இன்றைக்கி தேதியில் எல்லாருக்கும் 20 லட்சம் வங்கியில் வந்து கணக்குகள் கொடுக்கப்பட்டது. அதாவது 20 லட்ச ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க இறந்த குடும்பத்தினை சார்ந்த நபர்களுக்கு. கூடுதலாக இந்த பணம் வந்து எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை தான், என் பிள்ளைக்கு வந்து அது ஈடு ஆகாது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன், அண்ணன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நில்லுங்க களத்தில், நீங்கள் தான் திருப்பி ஜெயிப்பீங்க, எப்படி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கேட்கும் பொழுது தான் விஜய் அவர்களுக்கு இன்னும் உத்வேகம் வரும். இப்போ அதில் தான் உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? தலைவர் தம்பி தலைமையில் புரியல. தலைவர்னா விஜய், தம்பினா ஜீவா. தலைவர் தம்பி தலைமையில் படிச்சு சொன்னனே, கேட்டையாடா. ஐயோ அதை கேளுங்க. ஐயோ நானும் தமிழ் எல்லாரும் மக்களுக்கும் போய் சென்று அடையிட்டோம். படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், அரசியல் களத்தில் பல பேர் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணுறது, திடீர்னு ஒரு அரஸ்ட்டு பல விஷயங்கள் நடக்கும்போது பேக் அடித்த பொழுது சினிமா துறையிலும் பல நபர்கள் வந்து எதிராக குரல் கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அந்த அமீர், சத்யராஜ் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்த பொழுது ஜீவா தரமான ஒரு செய்கை பாருங்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தேவ். தீபாவளி வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள்மா. தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளை தீபாவளி யாரும் கொண்டாட வேணாம்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? நரகாசுரனை வதம் செய்யும் வரை தீபாவளி என்ற ஒன்றே கிடையாது. ஐ ரிப்பீட், விச் மீன்ஸ் நரகாசுரனை வதம் செய்யும் வரை தீபாவளி என்ற ஒன்றே கிடையாது. இது தீபாவளி பிறந்த வரலாறு. அதுக்கு முன்னாடி தீபாவளி கிடையாதுல்ல. இல்லை இப்போ மறுபடியும் தீபாவளியை கொண்டாட வேணாம்னு சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நரகாசுரனை யாரோ நரகாசுரன் இருக்காரு, போட்டதுக்கு அப்புறம் தீபாவளி கொண்டாடலாம்னு நினைக்கிறாரா? அது கரூருக்கு துக்க சம்பவத்துக்காக சொல்கிறாருப்பா என்ன. ஆனால் நரகாசுரனை வதம் செய்யும் வரை தீபாவளி என்பதே கிடையாது. ஆனால் அடுத்த வருஷம் தீபாவளி கோலாகலமாக கொண்டாடும். அந்த நரகாசுரன் யாரு? அடுத்த வருஷம் கொண்டாடும் போது தெரிஞ்சுப்பீங்கல்ல. இல்லை, அடுத்த வருஷம் தீபாவளி வரும். அப்போ விஜய் அவர்கள் முதல்வராக இருப்பாரா, எதிர்கட்சி தலைவராக இருப்பாரா, எந்த மாதிரி இருப்பாருன்னு தெரியல. ஆனால் தீபாவளி கொண்டாடும். தீபாவளி சிறப்பாக கொண்டாடுவீங்க. சிறப்பாக கொண்டாடுவோம் தீபாவளி. வெயிட் பண்ணிப்பார். அப்புறம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி தான் இந்த தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்ற இந்த அறிவிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கரூர் சம்பவத்தை ஒட்டி தான். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த குடும்பத்தை நாம் தத்தெடுத்து அந்த குடும்பத்திற்கு தீபாவளிக்கு முன்பே நேரில் சென்று ஆறுதலை தெரிவித்து அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்ற எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவர்களை செல்ல விடாதவாறு இங்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே டிஎம்கே ஐடிவிங்கில் நேற்று இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க. இன்னும் நேரில் போய் இந்த மக்களை சந்திக்கவே இல்லை, இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ இது எப்படி இருக்குது? நீங்கள் கொடுக்குற எல்லா நெருக்கடியும் கொடுக்க வேண்டியது கொடுத்து விட்டு இந்த பக்கம் விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக இப்படி ஊடகத்திலும் மக்கள் மத்தியிலும் வந்து எடுத்து வச்சிங்கனாக்கா நீ ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறியா? நீ நினச்சோடனே நீ சரிக்கிறதுக்கு தானே வாழ மரமா? நான் கேட்குறேன். இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இளைஞர்களும் இங்கே இருக்கிற வரைக்கும் சரி, நீங்கள் விஜயை ஒன்றுமே செய்ய முடியாது. சீரியஸாக உங்களால் அதை ஒன்றுமே டச் பண்ணவே முடியாது. ஏன்னா
இது யார் ஆரம்பித்த கட்சி, யாருக்காக ஆரம்பித்த கட்சி, யாரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்றதை நான் இனிமேல் சொல்கிறேன். டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. திரு விஜய் அவர்களோட தந்தை திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் வந்து ஒரு கான்வெகேஷன் ப்ரோக்ராமில் இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்காரு. அங்கே பேசுகிறப்போ சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இருந்ததில்லை, ஆனால் 2 வருஷமாக ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிறது நம்ம ரத்தம் தான் அப்படின்ற ஒரு பெருமையாக ஒரு கர்வத்தோடு சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவை? அதை தான் சொன்னேன். இந்த கட்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, யாரை கொண்டு துவங்கப்பட்ட கட்சின்னு எதுக்கு தெரியுமா சொன்னேன்? எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா தான் முதல் ஹீரோ. கரெக்டா? எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தான் முதல் ஹீரோ. ஒரு ஹீரோவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் டிவிக்கு. ஆமாம், நீங்கள் இதை அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து விஜய் அவர்கள் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, மோசமான ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதற்கு பிறகு வந்து கட்சி காணாமல் போயிடும், விஜய் அழிஞ்சிருவான்னு சொல்லி அவர் அழிப்பதற்கான தொடர்ந்து பல முயற்சிகள் எடுக்கும் பொழுது எஸ்ஐசி சொல்லக்கூடிய வார்த்தை, அதற்கான பொருள் என்ன தெரியுமா? சொல்லுங்கண்ணா. மகனே மகனே, நான் அவங்க அப்பனையே பார்த்தவன், நீ அவன் பிள்ளைய பார்க்க மாட்டியா அப்படின்றதான் அதோடைய பொருள். ஓகே ஓகே, அதனால தான் கலைஞரை டச் பண்ணிட்டு வந்திருக்காரு. எஸ், கலைஞர் எம்ஜிஆர் 2 பேரையுமே கோட் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு கலைஞரை அரெஸ்ட் பண்ணும் பொழுது எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருந்தார். அன்னைக்கு நான் சொன்னேன், எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும், கலைஞர் எதிர்கட்சி தலைவர். ஆமாம், கலைஞரை எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவர் வந்து இவர் அந்த நேரத்தில் ஒரு படம் எடுக்கிறாராம். என்னது? கலைஞர் நீதி வெல்லும் கருணாநிதி. புரியுதா? நீதி வெல்லும்னு எழுதி அன்னைக்கே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் கூப்பிட்டு வர்றாராம். அப்போ அன்னைக்கு சமகாலத்தில் 2 பேரையுமே நான் சந்திச்சிருக்கிறேன். ஏன் ரத்தம் எப்படி? ஓகே, இது எப்படி புரிஞ்சுக்கணுமா? எஸ், ஏன் ரத்தம், நீ இதை பார்க்க மாட்டியா? நான் 2 பேரையே பார்த்தவன், நீ உங்களை பார்க்க மாட்டேன். அதோட அவ்வளோ பெரிய எஸ், இங்கே பாரு, அதோட ரத்தம் இங்கே மிச்சம் இருக்கு, என்னோட ரத்தம் நீ மிச்சம் இருக்கிற, செய் தரமாக செய்கிறாரு. அதாவது நீ கிளியர் பண்ணணும்னு வந்துட்டேன்னா கிளியராக பண்ணணும். புரியுதுங்களா? அங்கங்கே ஸ்டக் ஆகக்கூடாதுன்னு தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். வைக்கக்கூடாதுன்னு. எஸ், நீ கிளியர் பண்ணணும்னு வந்துட்ட, கிளியராக பண்ணு, மிச்சம் வைக்காமல் தெளிவாக வேலையை பாரு. அப்பா நான் இருக்கிற மகனே, நான் எவ்வளவோ செஞ்சுருக்கிறேன், என் புள்ள நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவும் என் புள்ள சுத்தம் தான், இது அப்பனின் மிச்ச ரத்தம் தான். அதை தான் அவர் சொல்கிறார். அப்போது நீங்கள் எஸ்எஸ்சி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதுலேயும் அவர் குறிப்பிட்டது, நான் 2 வருஷமாக எந்த கட்சியிலையும் கிடையாது, இப்போ நான் தாவேகா தான். ஸோ கட்சிக்குள்ளே அவர் ரீஎன்ட்ரி கொடுப்பது போல் இந்த சமிக்கை இருக்கிறதா இல்லையா? அப்போ கட்சிக்குள்ளே அவர் மிக முக்கியமான பொறுப்புக்கு அவர் வர மாதிரியான ஒரு அதை கோட் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்தார்னா இன்னும் கட்சி வந்து பலம் பெறும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் விஜய் அவர்களை உருவாக்கியது. இளைய தளபதியின் பட்டம் வச்சு அப்புறம் தளபதின்னு மாற்றி அவர் இந்த அளவுக்கு ஆளாக்கி விஜய் அவர்களுக்கு அந்த அரசியல் கனவை விதைத்தவரே எஸ்ஏசி தான். ஏன்னா அவருக்கு நல்ல அரசியல் தெரியும், நீண்ட கால அரசியலில் பயணப்பட்டிருக்கார், எல்லா தலைவர்களோடையும் பயணப்பட்டிருக்காரும் பொழுது இன்றைக்கி ஒரு தந்தையாக இருந்து எப்போயுமே ஒரு மகன் சோர்வடையும் பொழுது, நான் இருக்க மகனை நான் பார்த்துக்கிறேன், இறங்கி விளையாடுன்னு அப்பா அப்படி சொல்கிறது ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது கொடுக்குற உத்வேகம் வேறு எதுவுமே கொடுக்காது. நீ கூட எவனை வேணால் வச்சுக்க, யார் வேணா இருக்கட்டும், ஒரு அப்பா வந்து நான் இருக்க மகனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும், வயது முதிர்ந்த காலத்தில் அப்பா நான் இருக்கேன்ப்பா நீ கவலைப்படாதப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு மகன் சொல்கிறதும், இது 2மே வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தைக்கும் மகனுக்குமான உறவை வந்து பலப்படுத்தும், அது ஒரு உத்வேகம் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு மறுபடியும் வயது முதிர்ந்த ஒரு காலத்தில் மகனே நான் இருக்கிறேன், நான் செஞ்ச வரலாறு பெருசு, நீ செய்ய மாட்டியா இவ்வளோ மக்களை வச்சுக்கிட்டு, அதுவும் இவ்வளோ வாரியர்ஸும் உனக்கு துணையாக இருக்கிறானுங்க. பவர்ஃபுல்லான மெசேஜ். எஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். இது வந்து நீ சண்டை செய்கிறதுக்கு தனியாக தான் வந்திருக்கிற, கரெக்டாக உன்னால தான் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க, நீ தைரியமாக சண்டை செய், அப்பாவுடைய ரத்தம் நீ தைரியமாக இறங்குட்டார். அப்போ இந்த மெசேஜ் வந்து திமுகவுக்கு மறுபடியும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். இது மறுபடியும் ஒரு பேசும்பொருள் ஆகும். ரியல் தீபாவளி நான் சொன்னல 2026 தான் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடுவார்கள். அது வரைக்கும் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள். உங்களுக்கு அங்கங்கே வந்து சில அடிகள் விழத்தான் செய்யும் களத்தில், புரியுதுங்களா? சண்டைக்கு போகும்போது அப்படி சொல்லுவாங்க இல்லை, சண்டைக்கு போகும்பொழுது உங்களுக்கு காயம் ஏற்படாமல் இருக்காது, அதோடைய வடுக்கள் தழும்புகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, நின்று செய்யணும். அப்போ அப்படி தான் செஞ்சுருக்கேன், நீ செய் மகனேன்றாரு. இது வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா திரு விஜய் அவர்களுக்கு இந்த மெசேஜ் மாதிரி அந்த வாரியர்ஸுக்கே இந்த மெசேஜ் மாதிரிலாம் தெரியுது. தம்பி, வாரியர்ஸ்க்கான மெசேஜ் இல்லை, ஆப்னண்ட்டுக்கான மெசேஜ். புரியுதுங்களா? எதிர்த்து நிற்கிறது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நீ நில்லு, உனக்கு கூட நான் இருக்கிறேன், அதுக்கு பக்கபலமும் மக்கள் இருக்காங்க, வாரியர்ஸ் இருக்காங்க, பார்த்துக்கலான்றாரு. இப்போ நம்மளாம் இருக்கிறோம்ல, விட்டுருவோம் மன்னனை, அவ்வளோதான். ஆனால் அந்த கரூர் துயர சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து 2 குழந்தை இறந்துட்டாங்க. ஆனால்
அவங்க தாய்க்கு வந்து 40 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க கட்சி சார்பில். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. அது பார்த்தீங்களா? பணம் வந்து அதை ஈடு செய்யாதுன்றாங்க. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் இருக்குது. அதாவது தாவேக்கா என்ன செய்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்கும் பொழுது, இந்த இடத்துல இந்த நேரத்தில் இவர்களால் களத்துக்கு போக முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது, இன்றைக்கி தேதியில் எல்லாருக்கும் 20 லட்சம் வங்கியில் வந்து கணக்குகள் கொடுக்கப்பட்டது. அதாவது 20 லட்ச ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க இறந்த குடும்பத்தினை சார்ந்த நபர்களுக்கு. கூடுதலாக இந்த பணம் வந்து எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை தான், என் பிள்ளைக்கு வந்து அது ஈடு ஆகாது. ஒரு தாய் வந்து தம்பி ஒரு என்ன சொல்கிறது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பூனைக்குட்டியை கூட உதாரணம் எடுத்துங்களேன். ஒரு எவ்வளோ பெரிய டாபர்மேனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நாயாக வேணா இருக்கட்டும், அந்த நாய் தன்னுடைய பூனையுடைய குட்டி பூனையை சீண்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தாய்க்கு ஒரு ஆக்ரோஷம் வரும் பாரு. எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் எதிர்த்து அடிக்கும். அதுபோல தான் அந்த தாயோட வலிமைன்றது. அந்த தாய் வந்து என் பிள்ளைகள் இறந்தது பேர் இழப்பு, நான் அது வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் அவள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன், அண்ணன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நில்லுங்க களத்தில், நீங்கள் தான் திருப்பி ஜெயிப்பீங்க. எப்படி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை கேட்கும் பொழுது தான் விஜய் அவர்களுக்கு இன்னும் உத்வேகம் வரும். பிள்ளையை பறி கொடுக்குறது சாதாரண வழி கிடையாது தம்பி. அதாவது அந்த தாய் செத்து மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த வழி வந்து அவங்கள விட்டு விலகவே விலகாது. அதுவும் 2 பிள்ளையை பறி கொடுத்துருக்குறாங்கன்னும் பொழுது அந்த வாழ்க்கையே வந்து எப்படி தெரியுமா இருக்கும், பிள்ளைகள் இல்லாமல் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு நரகம் போல் இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் அவங்க பக்குவப்பட்ட முறையில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அண்ணன் நீ வான, நீ வந்து களத்தில் நில்லு, நீ தான் ஜெயிக்கணும், மறுபடியும் நீ தான் சிஎம் ஆகணும் அப்படின்ற மெசேஜ் வந்து இது விஜய் அவர்களை என்ன சொல்கிறது, 1000 பேர் உன் கூட இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ களத்துக்கு வா அப்படின்றாங்க. உன் கூட வந்து நீ அறிவாளி வச்சிருக்கியா, முட்டாளை வச்சிருக்கியா, வீரனை வச்சிருக்கியான்னு தேவையில்லை, நீ களத்துக்கு வந்து நில்லு, நீ நின்னெல்லாம் எனக்கு போதும், உன்னை சார்ந்து நாங்கள் எல்லாம் ஓட்டு போட தயாரிக்கிறோம் அப்படின்னும் பொழுது உனக்காக நாங்கள் இருக்கிறோன்ற மெசேஜை இந்த பறி கொடுத்த உறவுகள் சொல்லுதில்லை. இதுக்கு மேலே என்ன தம்பி என்கொயரி, சிபிஐ, லொட்டு லொசுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் ரிப்போர்ட் எடுத்து என்ன வேணால் கொடுங்க, பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரை பறி கொடுத்த மக்கள் நின்னாங்க பாரு விஜய் கூட, இதுலேயே அவர் ஜெயிச்சிட்டாரு. இதில் அவர் ஜெயிச்சிட்டார். இதுக்கு மேலே நீங்கள் என்னடா பெரிய 1000 பேர் சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்துறேன்னு சொல்கிறீங்களே, ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எதுக்கு ஒரு இதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மக்கள் விஜய் இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுவாங்கன்றத விஜய் அவர்களே எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் பிறகு இவங்க ஏற்பட்ட ஊடகங்களை வைத்து ஒரு விஜய் தான் குற்றவாளின்னு ஒரு பின்பத்தை கட்டமைச்சாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சுக்காக உடையுது. நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்னல தம்பி, என்றைக்குமே ஒரு லீடர் என்பவன் பல இழப்புகள், பல துன்பங்கள், பல துரோகங்கள், பல வழிகளை கடந்து, பல தனிமைகளை கடந்து தான் வந்து நிற்பான். ஆனால் அவனை தேர்வு செய்வது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் ஒரு லீடரை தேர்வு செஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு வந்து தோல்வி என்பதே கிடையாது. ஏறுமுகம் தான். விஜய் அவர்களுக்கு அதான் சொல்கிறேன், இனி உங்களுக்கு ஏறுமுகம் தான். அடுத்த வருஷம் பிரம்மாண்டமாக கோலாகலமாக தீபாவளியை கொண்டாடுறோம், கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், ரம்ஜானை கொண்டாடுறோம், ஆடு அறுகிறோம், பிரியாணியை போடுறோம், மட்டன் லெக் பீஸ் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இடையில சுத்தம் பண்ணணும் வந்துட்டோம்ல, சுத்தமாக பண்ணுவோம். இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிட்டோம், கொஞ்சம் காமெடியாக தான் பேசுவோம், ஃபன்னாக போகலாம். என்னன்னா நடிகர் திரு ஜீவா அவர்களோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுறதா பார்த்தேன், ட்ரைலர் ஒன்று நினைக்கிறேன். சரியான சம்பவம். தலைவர் தம்பி தலைமையில் ஒரு டைட்டில் அந்த படத்தோட பேர். அதில் வந்து சொல்லியிருக்காரு, அமில் மகேஷ் சொன்னார்ல, படிச்சு சொன்னேனடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, அதே டைலாக் வச்சிருக்காங்கண்ணா. படம் பேர் என்ன? தலைவர் தம்பி தலைமையில். இப்போ அதில் ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? தலைவர் தம்பி தலைமையில் புரியலண்ணா. புரியல. தலைவர்னா விஜய், தம்பினா ஜீவா. தலைவர் தம்பி தலைமையில் படிச்சு சொன்னனே, கேட்டையாடா. ஐயோ அதை கேளுங்க. ஐயோ நானும் தமிழ் எல்லாரும் மக்களுக்கும் போய் சென்றடையிட்டோம். படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? நீ எவ்வளவு பார்த்தாலும் இந்த ஒரு டைலாக சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்கண்ணா. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? இப்போ இனி 10 ரூபா பாட்டில் பாட்டு கூட கொஞ்சம் இடையில மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஃபுல் ஃப்ளோவாக போயிட்டு லைட்டாக தான் போச்சு மீம்ஸில். ஆனால் இது பாருங்கள், இதுக்கு மேலே ரீல்ஸில் வரும் பாருங்க, படிச்சு சொன்னேனே கேட்டையாடா அப்படின்ட்டு. நீ அழுகாமல் இருந்திருந்தா கூட எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காதுண்ணே, நீ அழுதா பாரு ஒரு அழுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து ஜீவா வந்து உண்மையாலுமே விஜய் அவர்களை வார்த்தையினால அண்ணன் சொல்கிறது கிடையாது. உண்மையாலுமே தன் கூட பிறந்த சகோதரர் போல தான் ஜீவா எப்பயுமே விஜய் அவர்கள் மீது மரியாதை, ஒரு பாசம். அதேமாதிரி 2 பேருக்கும் பயங்கரமாக ஃபன் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து மாறி ஃபோன் பண்ணி ப்ராங்க் கால் பண்ணுறதுலேருந்து ஃபன்னாக விளையாடுறதுலேருந்து நண்பன் படத்தில் கூட அவங்க கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஆமாம், அது உண்மையாலுமே அந்த ஆத்மார்த்தமான அந்த உறவு. இந்த நேரத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், அரசியல் களத்தில் பல பேர் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணுறது, திடீர்னு ஒரு அரெஸ்ட்டு பல விஷயங்கள் நடக்கும்போது பேக் அடித்த பொழுது சினிமா துறையிலும் பல நபர்கள் வந்து எதிராக குரல் கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அந்த அமீர், சத்யராஜ் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்த பொழுது ஜீவா தரமான ஒரு செய்கை பாருங்கள்,
கவர்மெண்ட் ஆளுங்கட்சி அவங்க தான் நம்மளுக்கு எதை பற்றியும் கவலைப்படல, எங்கள் அண்ணனுக்காக நான் செய்யாமல் யாரா செய்வான்ட்டு படித்து சொன்னேன். அந்த டைலாக்கை யாரோ பேசுகிற மாதிரி வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஜீவாவே பேசுகிறா, ஹீரோவே பேசுகிறாரு, ஜீவாவே பேசி படித்து சொன்னேன் கேட்டியாடான்னு பொழுது இது எவ்வளோ பெரிய மெசேஜ்னாக்கா. இங்கே பாரு, திரைத்துறையில் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காது, எல்லாரும் எங்கள் அண்ணனுக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறோம், எப்போ எப்படி தெரிவிக்க போகிறோன்றதை நீ களத்தில் பாரு அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாங்க. சில நபர்கள் தான் தம்பி இங்கே திமுகவுக்காக இந்த வேலை செய்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டி ஆகணும். ஆனால் ஓட்டு அவன் கூட அவன் திமுக போடுவான்னு சொல்ல முடியாது. சும்மா மேடையில் மட்டும் பேசிட்டு நான் அங்கேயும் நடிக்கிறாங்கன்றீங்களா? எஸ், நீங்கள் எப்பயுமே பாருங்களேன், ஜெயலலிதா ஆட்சி செய்யும்பொழுது கூப்பிட்டோடனே எல்லா கலைஞர்களும் வந்து நின்றுவாங்க. அமீரே போனார்ண்ணா. திமுக மேடைகள்லையும் எல்லா நடிகர்களும் போய் நின்றுவாங்க. ஆனால் ஓட்டு போடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த முறை திரைத்துறை மட்டும் கிடையாது, பொதுமக்கள் வந்து எல்லாருமே விஜய் தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஜீவாவுடைய இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப். ஜீவாவுக்கு வந்து பர்சனலாக நான் ஒரு நன்றி சொல்கிறேன். இதோடு நிற்காம முடிஞ்ச அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அதெல்லாம் வந்து ஒரு அந்த பாட்டெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வச்சு விட்டீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் உங்களுடைய என்ன சொல்கிறது ரீச் அதிகமாகும். ஆனால் எஸ்ஏசி வந்து பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, நாங்கள் அந்த காலத்தில் படம் எடுத்தோம், இந்த மாதிரி புரட்சி படங்கள்லாம் எடுத்தோம், அந்த மாதிரி படத்தை இன்னைக்கு சமகாலத்தில் எடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்கன்னு கேட்கும்பொழுது ஒரு சொல்றாரு, ரிலீஸ் ஆகாது, படம் ரிலீஸ் ஆகாது, நீயே ரிலீஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிறாரு. விச் மீன்ஸ் இன்னைக்கு எவ்வளவு ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுறாங்கன்ற இந்த ஆட்சி செய்துன்றதையும் அங்கே அவர் கோட் பண்றாரு. ஸோ நீயே ரிலீஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு நேரத்தில் இன்னைக்கு ஜீவா இப்படி ஒரு படத்தில் வந்து டைலாக் வச்சிருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நீ படத்தை தேட்டரில் விடாட்டியும் பரவாயில்ல போட, எங்கள் அண்ணனுக்காக நான் வந்து ஓட்டிகிட்ட கூட விட்டு போவேன், ஆனால் சம்பவம் தரமாக இருக்குன்றத நிரூபிக்கிறாங்க பொழுது. எஸ்எஸ்சி அவர் எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அவர் ஸ்டூடெண்ட் முன்னாடி பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்னு நினச்சி அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் வந்து திணிச்சிருக்காரு பாருங்க. அதாவது அட்வைஸ் பண்ண மாதிரியே இருக்கணும், அதில் ஒரு பாலிடிக்ஸும் இருக்கணும். அதுதான் அவரோட பேச்சோட அர்த்தம்னு எடுத்துக்கணும். அது அவர் வந்து பயங்கரமான எக்ஸ்பர்ட். அவருக்கு வந்து மணிவண்ணனுக்கும் சரி எஸ்எஸ்சிக்கும் சரி இந்த அரசியல் பொலிட்டிக்கல் வியூ இருக்குல்ல, ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும். ரெண்டு பேருமே வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்கள். அரசியலை வந்து இன்னைக்கு வரைக்கும் அமைதிப்படைன்னு ஒரு படத்தை அடிச்சுக்கிறது ஒரு படமே கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு படமே கிடையாது. டைலாக்கும் சரி, சீன் பை சீனும் சரி. இன்றைக்கி அதுபோல் வந்து பல ராஜராஜ சோழன் எம்எல்ஏ எல்லாம் வந்து நடமாடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாத்தையும் எப்படி வந்து அடுத்து ஓவர்டேக் பண்ண போகிறான் அந்த ஜனநாயகன், அதுதான் வந்து இனிமேல் நடக்க போகிற கதையே. ஸோ ஜனவரியில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறான். என்ன நடக்கும் அதுக்கப்புறம்? தைப்பு இருந்தாலும் வெளி பிறக்கும். நமக்கும் பராசக்தின்ற இன்னொரு ஃபோர்ஸும் வருமே. வரட்டும் தம்பி உங்களுக்கு பராசக்தி வந்தாலும் சரி, பல சக்தி வந்தாலும் சரி, மக்கள் சக்திக்கு முன்னாடி ஜெயிக்க மாட்டேன். ஏன்னா இது தளபதியோட கோட்டை, இவர்களெல்லாம் தளபதியை நேசிக்கக்கூடிய கூட்டம், அவன் முன்னாடி எந்த சக்தியும் வெல்லாதுன்றதை நீங்கள் 26 பார்ப்பீங்க. தீபாவளி ஸ்பெஷல் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பேசினது எல்லாமே. நிறைய பேசிட்டோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.